இதுக்கப்புறம் நாங்கள் ஏறணும்னு நினச்சோன்னா எங்கள் உயிருக்கு ஆபத்து தான். நாங்கள் இருந்த ஃபஸ்ட்டு கோச்சோட நிலைமை உங்களுக்கு தெரியுதா? நல்ல வேலை பின்னாடி வந்தது. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆஷிக் vlog. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு சூப்பரான ட்ராவல் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி சென்னை எக்மூர்லேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியான பாண்டிச்சேரிக்கு தாங்க நம்ம இன்றைக்கி சென்னை எக்மூர்லேருந்து போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சென்னை எக்மூர்லேருந்து மார்னிங் ரெகுலராக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு மெமு ட்ரெயின் இருக்குது. பட் அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்றைக்கி ஜன் சதாப்தி ரேக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. அது இருக்கா இல்லைன்னு நான் இப்போ உள்ளே போனால் தான் எனக்கே தெரியும். அது வந்தால் ஆனால் ஓடுதுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ்லாம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுறதா சொல்லி வந்திருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. டிக்கெட்டுமே எடுத்தாச்சுங்க. ஸோ மிச்ச டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஷனில் போய் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ வாங்குங்க வீடியோ உள்ளே போகலாம். சென்னை எக்மூர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் செம்ம பிஸியாக இருக்குங்க. ஏன்னா நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அரைவல் ஆகும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம அப்படியே 4th பிளாட்ஃபார்ம்லேயே உள்ள என்ட்ரு ஆகலாம். ஸோ கைஸ், நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க லோக்கோமோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரத்தோட வேப் 7 தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேக் 9. இது ஒரு ஆஃப் லிங்க் லோக்கோமோட்டிவ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் மாதிரி தான். ஏன்னா ஜன் சதாப்தி ஐசிஎஃப் ரேக் கொடுத்துருக்காங்க நம்ம பாண்டிச்சேரி மெமு ட்ரெயினுக்கு. அந்த மெமு எதுக்கிட்ட ஐசிஎஃப் ரேக்காக மாறிச்சு அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். வண்டி செம்ம ஃபுல்லு. மேல்மருத்தூர் கோயிலுக்காக நிறைய கூட்டம் ஏறி இருக்காங்க. ஸோ கூட்டமாக தான் இருக்குது, ஜாம் பேக்டு. நாங்களே சீட் இல்லாமல் ஸ்டெப்ஸில் தான் நின்றுட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, டைம் ஆயிடுச்சு. பின்னாடி கொடுத்துருக்கான் இன்னும் 2 வருஷம் போடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி 6:35 டைம் சென்னை எழும்பூர் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மாமல்லபுரம் வண்டி வேப் 7 அப்படின்னா உங்களுக்கு 110 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:35க்கு ஆன் டைமுக்குலாம் சென்னை எக்மூர்லேருந்து கிளம்பிச்சுங்க. ஸோ நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலர் பரத் தாங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது. 2 பேரும் நைட்டு தான் முடிவு பண்ணோம், காலைல கிளம்பி வந்துட்டோம். ஸோ உள்ளே செம்ம க்ரௌடு. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இன்ஜின் கிட்ட. ஸோ எல்லாம் மேல்மருவத்தூர் போகிற க்ரௌடு உள்ளே இருக்குது. நாங்களே டோர் கிட்ட தான் நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். பட் நாங்கள் சேஃபாக தான் நின்று எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். சின்ன தான் நான் போக போக பேசுகிறேன் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம்.
மாம்பழம் வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் டிலேலாம் தெரில, செம்ம க்ரௌடு தெரியுதா. ஸோ நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன், எல்லா க்ரௌடுமே முன்னாடி தான் பாருங்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, டைமிங் கூட தெரில, பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி ஒரு 7 நிமிஷம் டிலே கூட நம்ம கரெக்டாக மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்துருக்காங்க. சம்மர் வச்சு மினிட்ஸ் டிலேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிண்டி வந்திருக்கோம், செகண்ட் அஃபிஷியல் ஸ்டாப்பு. கூட்டத்தை பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. மெமு ரேக்ஸை தாண்டி ஜங்ஷன் தான் கொடுத்தாங்க, செம்ம கூட்டம். அதுன்றா இந்த கோயிலுக்கு போகிற கூட்டம் அதிகமாக இருக்குது காய்ஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோன்னே எங்களுக்கு தெரியல. தெரியுதா, முக்கால்வாசி பேர் ட்ரெயினில் ஏறவே இல்லை, என்னன்னே தெரியாமல் விட்டாங்க. அதெல்லாம் விஷயம். எல்லாம் ப்ளூ கலர் வண்டி நினச்சிருப்பாங்க, நட்டில் வச்சு தாசுன்ற மாதிரி கோச்சில் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்திருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் அந்த சைடு எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு இந்த இடம் போகாது. நான் யாருக்குமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நிறைய ப்ராப்ளம் வரதா இருந்தாலும் நான் உங்கள் யாருக்குமே இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். யாருமே இந்த மாதிரி உட்காந்து சொல்ல நின்று கூட ட்ராவல் பண்ணாதீங்க, உள்ளே போயிடுங்க. 110 இங்கே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டிலே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம், இங்கே 2 நிமிஷம். ஸோ 1 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. ஆனால் வேப் செவனோட வேலையை பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். கேக்குதா சவுண்டு, கூட்டம் ஏறிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேக் மாறினால இது மெமுவா இல்லை மெமுவான ட்ரெயினாக தெரியல. ஸோ அதனால தான். ஸோ பார்க்கலாம் இங்கேருந்து கிளம்ப சண்டே மார்னிங்கே இந்த இடம் செம்ம டிராஃபிக் கைஸ். அங்கேருந்து வரதில்லை, இங்கேருந்து போகிறது, சிட்டிலேருந்து வெளியே போகிறது.
கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி உள்ள வந்திருக்கு. நாங்கள் இருந்த ஃபஸ்ட்டு கோச்சோட நிலமை உங்களுக்கு தெரியுதா? நல்ல வேலை பின்னாடி வந்தது. ஹே காய்ஸ், ஒரு நிமிஷம் பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடுவாஞ்சேரி வந்துட்டோங்க. நம்மளுக்கு கிண்டியில் ஒர்க் ஆன லக்கு கூடுவாஞ்சேரியிலும் ஒர்க் ஆகிருக்கு. தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைட் தான் பிளாட்ஃபார்ம், இங்கேயும் அந்த சைட் தான் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில். அங்கே எப்படின்னு தெரியல, போக தான் தெரியும். வண்டிக்கு 110 அப்புறம் எப்படி இருந்துச்சு ரன்னு? பக்காவாக இருக்காது. இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்க்கும்போது தான் ஸ்பீடு என்னன்னு தெரியும். நீங்கள் ஆங்கிள் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் நீங்கள் பார்க்குற ஆங்கிள் மாதிரி நாங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். நாங்களாம் சேஃபாக பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டோம். கணக்குப்படி பார்த்தா ஆமாம், உள்ள நல்லா தள்ளி தான் நாங்களாம் சேஃபாக கால் வெளியெல்லாம் வைக்கல. அதுக்கு ஏதாவது ஒருத்தர் சொல்லுவீங்க கால் வெளியே. நாங்கள் சேஃபாக இருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ நான் எல்லா ஸ்டேஷனும் கொடுக்குற அட்வைஸ் தான், படிக்கட்டில் நிற்க வேணாம். ஸோ வாங்க, முன்னாடி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி வந்துட்டு இருக்கு. ஸோ போகும்போது நல்லா ஆப்போசிட்டில் மாடிச்சுன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம் கைஸ், போக போக க்ரௌட் ஏறிட்டு தான் போகுது. நான் எங்கே க்ரௌட் வந்து கம்மியாகுதோ சொல்ல வர முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் நான் அங்கே வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சே நம்ம வண்டிக்கு விழுப்புரம் திண்டிவனம் அந்த லைனில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மார்னிங் டைமில் இந்த வண்டி விட்டால் வேறு வண்டி கிடையாது. ஸோ வண்டி எடுத்துகிறாங்க. இத்தனை நாங்கள் அடுத்த ஸ்டேஷனில் வந்து கண்டினியூ பண்ணுறோம். யாஷிக்குடன் பட்ஜெட் டிராவலர் பரத். கைஸ், பாண்டிச்சேரி போகலான்னு ஆரம்பித்த விழாகு செங்கல்பட்டுலேயே முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எவர் ட்ராவலுங்க. சத்தியமாக நாங்கள் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. நாங்கள் படிக்கட்டில் உட்காந்த வரைக்கும் தெரியும். லாஸ்ட்டு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் அதுதான் ரியாலிட்டி. தொங்கிட்டு தான் வந்தோம், லிட்ரலாக வெளியே தொங்கிட்டு வந்துருந்தோம். அதனால் சுத்தமாக வீடியோ எடுக்கல. இங்கே அதுக்கும் மேலே ஃபுல்லாக ஜாம் பேக்குடு. கொஞ்சமாச்சும் கன்சர்ன் பண்ணி அந்த 12 கோச்சன்றது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜன்ஷாப்தி வந்து ரொம்ப கொஞ்சம் இடுக்கலாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க சீட்டில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் கேங் பத்தில் ஸ்பேஸ் இருக்காதனால அவ்வளோ பேர்லாம் அதில் ட்ராவல் பண்ண முடியாது. பயங்கரமான க்ரௌடு. நிறைய பேர் வந்து இந்த வண்டி விட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ நாங்களே செங்கல்பட்டில் இந்த வண்டியை விட்டோம் கைஸ். சுத்தமாக முடியல. நாங்களும் உள்ளே போய் கற்றுலாம் கத்திட்டோம். யாருமே கண்டுக்கல. உள்ளே எல்லாம் உட்காந்துருக்காங்க. கேட்டால் நாங்கள் இப்போ தான் உட்காந்தோம் அப்படின்றாங்க. ஏறுறவங்களும் உள்ளே போக மாட்டாங்க. அவ்வளோ க்ரௌடு ஒஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் வந்துட்டு இதை யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா சண்டே கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேசஞ்சர்ஸ் வருவாங்க. எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பரத் ப்ரோ நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? அவரெல்லாம் சத்தியமாக செம்ம அப்செட்டில் இருக்கார். வேறு ஒரு பிளானில் வந்தேன். அது பிளான் வேறு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. மொத்த டோட்டல் பார்த்திங்கன்னா இங்கேயே கொலாப்ஸ் ஆகி இப்போ செங்கல்பட்டில் வந்து இறங்கியிருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராவல்லாம் இதுதான். அதனால் எதுவும் பேசுகிற மாதிரில நான் ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன். எங்களோட கேன்சல். ஏன்னா என் பிளான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால், சென்னை. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஏறணும்னு நினச்சோன்னா எங்கள் உயிருக்கு ஆபத்து தான். சரி, எங்களோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றனால நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ இது எதுக்காக இந்த ஜன்ஷாப்தி ரேக் கொடுத்தாங்கன்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிரக்யராஜில் உத்தரப்பிரதேசில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா டிவிஷன்லேருந்து மெமு ரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பாண்டிச்சேரி மெமுவும் பார்த்திங்கன்னா மெமுவில் ரன் ஆகிறனால அந்த மெமு அனுப்புறனால இந்த கண்ணூர் ஜன்ஷாப்தி ரேக்ஸ், அதாவது ஓல்டு ஐசிஎஃப் ரேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது 24 கோச்சை வந்து 2ஆக பிரித்து இதுக்கு ரேக் ஷேரிங் வேறு இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி திருப்பதி, அதுக்கு 12 பெட்டி இதுக்கு 12 பெட்டின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டதுனால இப்படி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது கொடுத்துமே இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வந்து க்ரௌடாக இருக்குது. இது இன்றைக்கி மட்டும் தானே இல்லை நேற்று வந்து இந்த இது ரன் ஆச்சு. நேற்று எப்படி ரன் ஆச்சுன்னு தெரியல, சண்டே ரன் ஆகுது. ஸோ பார்க்கலாம். இங்கேருந்து வேறு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாங்கள் போட்ட ஒரு எஃபெக்ட்டுக்காக மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெயினில் ஷேர் பண்ண தான் கோச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுற உங்களுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் நம்பி வரவங்களுக்கும் தெரியும் இந்த ட்ரெயினில் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்றது அது தெரியும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் கைஸ்.
டாட்டா பை பை. முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.